ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. அன்பான உணர்வுக்கு எனக்கு அன்பு வணக்கம். சொல்லுங்கம்மா. ஐயா நீ பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ கண்ணாடில என்னோட உருவத்தை நான் பாக்குறேன்னா, நான் என்னோட உருவத்தை நான் ஒரு விதமா பாப்பேன். அதே உருவத்தை இப்போ என்ன இன்னொருத்தவங்க பாக்குறாங்கன்னா அதே மாதிரிதான் பாக்கணும் அவசியம் இல்லம்மா, வேற மாதிரிதான் தெரிவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அது எப்படி? நான் இப்ப கண்ணாடில பாக்குற உருவம் இதே உருவம் தானே அவங்க பார்க்க முடியும், ஆனா வேற விதமா எப்படி பார்க்க முடியும்னு எனக்கு தெரியல. அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்னன்னா, இப்ப நம்மளோட ஒரு குணாட்சம், இப்ப நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, நான் இந்த மாதிரி அந்த தோற்றமா தெரியும், நான் தெரியும். இதே மாதிரிதான் என்ன பிறரும் பார்ப்பாங்கன்றது இயல்பான விஷயம். இங்கெல்லாம் அப்படிதான் நம்ம போயிட்டோம். ஆனா நம்ம அப்படிதான் பாக்குறாங்க, உங்க யாருக்கு தெரியவே தெரியாது. அவங்க அப்படி பாக்குறாங்கன்னு தெரியாது. நீங்களும் உங்களை பார்த்தா அவங்க பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, உங்களை பார்ப்பாங்க, உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஆனா உள்ள மாதிரிதான் அவங்க பார்த்தாங்களான்றது உங்க யாருக்குமே கன்ஃபர்மேஷனுக்குள்ளே கிடையாது. உண்மை தானே? யாரும் சிந்திச்சது உண்டா? கிடையாது. எல்லாரும் பார்த்தா என்ன விசலேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க ஒரு விசலேஷன் இருப்போம். நம்ம இப்ப நம்மளோட ஒரு கண்ணாடி அவங்க உருவத்தை நீங்க பாக்குறதுக்கு உங்களோட தோற்றம் எப்படி நீங்க ஒரு விசலேஷன் நீங்க வச்சிருப்பீங்க. உங்களோட மேலோட விசலேஷன் அது இருக்கும். உங்களை பிறர் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன விசலேஷன், எந்த இடத்துல நீங்க தோன்றீங்களோ, எப்படி அவங்க பேசப்பட்டீங்க, எப்படி பார்க்கப்பட்டாலும் அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன திருத்தி வச்சதோ அந்த தோற்றமா அவங்களோட பேச உங்களோட பேச அவங்க இருக்கும். சொல்லி புரியுதா? புரியுதுங்க. இது இல்ல அப்படின்னு நீங்க யாரும் மறுக்கவே முடியாது. ஏன்னா நீங்க இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணவே முடியாது. சோ வெளி தோற்றம் தான் எல்லாருக்குமே வெளி தோற்றம் எல்லாருக்குமே டிஃபரெண்டா தான் இருக்கும். எல்லாருக்குமே இப்ப நம்ம சும்மா கை ரேகை வைக்கிறோம் இல்லையா, நம்ம எல்லாரும் கை ரேகை வைக்கிறோம். ஏன் கை ரேகை டிஃபரெண்டா ஆகும்? சும்மா யோசிச்சு பாருங்க. எல்லாரோட கை ரேகை மாற்றாது. ஒருத்தர் கை கூட ஒத்துப்பட்டு போல கை ரேகையில ஒரு டிஃபரெண்ட் இருக்கு. என்ன காரணம்? எல்லாமே வேறுபட்டு இருக்குது. வேற்றுமை தான் காரணம். இப்ப அந்த வேற்றுமைன்றது என்னன்னு விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒன்ன பாத்தீங்க, உங்களை நீங்க பேச பாத்தீங்க, உங்களோட பேசோட எப்படி எப்படி உங்களோட மூஞ்சோட தன்மை தெரியுது. இதே போல இன்னொருத்தர் பாப்பாரான்னா அவரு பாப்பாரு உங்களை, ஆனா அவரோட கண்ணோட்டத்துல மட்டும் தான் உங்களை பார்க்க முடியும். உங்களோட கண்ணோட்டத்தை பார்க்க முடியுமா? இல்லங்க, வாய்ப்பில்லை. அப்ப உங்களோட கண்ணோட்டத்தை அவர் பார்க்கலன்னா அவருக்கு தோற்றம் உங்களை நீங்க பார்த்தா மாதிரி தெரியுமா, அவர் பாக்குற மாதிரி தெரியுமா? அவர் பாக்குற மாதிரி. அப்ப அவரு பாக்குற மாதிரி என்ன மாற்றம் போனா தெரியும். கட்டாயம். புரியுதா? உண்மைங்க. இதுதான் விஷயம். இப்ப நம்மளோட கைரேகை ஒத்து போகிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, நான் ஒரு கைரேகை நான் வைக்கிறேன், பிறர் அவங்க கைரேகை வைக்கிறாங்க, ரெண்டு கைரேகை வேற்றுமை தெரியும். என்ன காரணம்னா, என் கைரேகையை நான் பார்க்கும்போது எனக்கு ஒத்துமையா தெரியும், என் கைரேகையை இன்னொருத்தர் பார்த்தா வேற்றுமையா தெரியும். புரியுதா? இப்ப இதே கைரேகை நீங்க கம்ப்யூட்டருக்கு வச்சா அது வேற்றுமையா காட்டும். என்ன காரணம்னா, நபர் மாறினே இருப்பாங்க, மாறும் போது வேற்றுமை உங்க எல்லாருக்கும் இருக்குது. அப்ப அந்த வேற்றுமையில அதை காட்ட முடியாது. நிச்சயம் ஒற்றுமை துளி கூட கிடையாது, வேற்றுமை மட்டும்தான் இருக்கு. அந்த வேற்றுமையை ஒற்றுமையா இருக்கு. வேற்றுமையே ஒற்றுமையா இருக்கு. வேற்றுமை ஒற்றுமை இருந்தா எல்லாத்துலயும் வேற்றுமை இருக்குது, அதுக்கு பேர் ஒற்றுமை. உண்மைதானே? உண்மைங்க. புரியுதா? புரியுதுங்க. நீ ஒற்றுமைன்னா சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க, அதுக்கு பேரு ஒற்றுமையா இருக்கிறோம் நாங்க அப்படின்னு. அதுக்கு இன்னொரு பொருள் இருக்கு, ஒரே மாதிரி ஒரு பொருள் ஒரே மாதிரி இருக்கிறது பேர் ஒற்றுமை அர்த்தம். உண்மைதானே? உண்மை. சேர்ந்து இருக்கிறது பேர் ஒற்றுமை அர்த்தம். ஒரே மாதிரி ஒரு 10 பொருள் இருக்குன்னா ஒற்றுமையா இருக்குது, ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்றது அர்த்தம். இது அதே அர்த்தம் தான். இப்போ நம்ம கிட்ட வேற்றுமையா இருக்கும் ஒற்றுமைன்னா, வேற்றுமைன்ற ஒரு குணம் எல்லாத்துலயும் எல்லா பொருளும் எல்லாத்துலயும் இருந்து அந்த வேற்றுமைன்றது எல்லாத்துலயும் நிறைஞ்சிருக்கிறதுனால அதுக்கு பேர் ஒற்றுமை. வேற்றுமையே ஒற்றுமையா இருக்கு. ஆமா, வேற்றுமை மட்டும்தான் இருக்கும், அதுதான் அதுக்கு பேர் ஒற்றுமை. சரியான வார்த்தைங்க. இது கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ஏன்னா ஒற்றுமைன்னா ஒரே மாதிரி 10 பொருள் 100 பொருள்னா ஒரே மாதிரி இருக்குப்பா, அது பேர் அது ஒரே ஒத்துல இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ வேற்றுமைன்ற ஒரு சொல்லு எல்லாத்துக்குள்ளயும் இருக்குது, அப்ப அதுலதான் ஒற்றுமை. புரியுதா? நிச்சயமா. இப்ப அந்த வேற்றுமை இங்க எல்லாத்தையும் இருக்கும். இப்ப நான் சொன்ன கன்ஃபர்மேஷன் நம்ம யாருனாலே பண்ணி பார்க்க முடியும். பேச நான் பாக்குற மாதிரி அவர் பாப்பாரு அப்படின்றத நீங்க யாருனாலையும் செக் பண்ணவே முடியாது. அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஆமா, ஏன்னா அவரு கண்ணோட்டம், அவரு பாக்குற விதம், அவரோட குணங்கள், அவரோட எண்ணங்கள் அதுக்கேற்ற போட்டு அது பிரதிபலிக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவரும் உங்களை விசலேஷன் பண்ணுவார். உங்களை நீங்க பாக்குற மாதிரி அவர் பார்க்கணும் அப்படின்னு நீங்க என்றதுன்றது உங்க அறியாம அப்படிதான் அவர் பாக்குறான்னு அவங்க நினைச்சுக்கிறோம். எல்லாருங்க நம்மளும் அப்படிதான் சார், நான் என்ன பாக்குற மாதிரி தான் பிறரும் பார்ப்பாங்க அப்படி நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படி அவங்க பார்க்க மாட்டாங்க, அப்படி நீங்க அவங்களுக்கு தெரியவும் மாட்டீங்க. அவங்க கண்ணோட்டத்துக்கு நீங்க எப்படி விசுலேஷன் ஆகுனீங்களோ அதுதான் அவங்களுக்கு தெரியும். இதுதான் 100% ட்ரூ. இது எப்படின்னா, இது நீங்க எந்த இடத்துல கன்ஃபார்மே பண்ண முடியாது உங்களால. இது இல்ல இது ஒற்றுமையா நான் பார்த்த அவர் பார்த்தாரு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணா வாய்ப்பே கிடையாது. ஏன் நான் சொன்ன வேற்றுமை தான் இருக்குது. ஒற்றுமை, இந்த ஒற்றுமை மட்டும் அதுல கிடையாது. வேற்றுமைன்ற ஒரு ஒற்றுமை இருக்குது. நீ அப்ப எதை பார்க்கணும், வேற்றுமை மட்டுமே தெரியும். ஏன்னா அதுதான் அது ஒற்றுமையே. அந்த ஒற்றுமை மட்டும் அது எக்காரணத்துக்கு கொண்டும் கொலைக்கிறதுக்கு ஐடியா இல்லாம இருக்குது. அதனாலேயே இந்த அனைத்து வித இயக்கமும் இங்க நடக்குது. வேற்றுமையே ஒற்றுமை சிறப்பா. அப்போ நீங்க வேற்றுமை இவ்வளவு ஒற்றுமையா இருக்குதுன்னும் போது, அப்ப நம்ம ஒற்றுமை நம்ம கிட்ட வரதுக்கான ஒரு சோர்ஸ் ரெடி பண்ணா அப்போ மாற்றம் வரும்.
அந்த மாற்றம் தான் இங்க எல்லாருக்கும் தேவை இருக்கு. நம்மளோட ராசியா தான் ஒற்றுமையா இருக்கணுங்க, ஒருமையா இருக்கணுங்க, அன்பா இருக்கணுங்க. சொல்றேன்ல, ஒரு வாட்டி சொல்றேன்ல. அப்ப நான் வேற்றுமை எங்க கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்க. இந்த வேற்றுமை நான் என் உருவத்தை நான் கண்ணாடில பாக்குறேன். அப்ப என் கூட என் சகோதரனும் என்ன அதே மாதிரிதான் பாப்பான்னு நான் நினைச்சேன். ஆனா எனக்கு ஒரு நாள் எனக்கு புரிய வருது, நீ பாக்குற மாதிரி அவ எப்படி பாப்பான்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்க முடியாதீங்க. எனக்கு நான் தெரியற தோற்றம் வேற, என் சகோதரனுக்கு நான் தெரியற தோற்றம் வேற. வேற்றுமை இவ்வளவு ஒரு எப்படி வட்டமா வேற்றுமை இருக்குதுங்க. அந்த வேற்றுமை மேல கண்டுபிடிக்க முடியல. ஆனா வேற்றுமை எல்லாத்துலயும் காட்டுது. ஆமா, எல்லாத்துலயும் காட்டு. நீங்க பாருங்க, எந்த ஒரு ஃபேஸ் ஆகுது ஒரே மாதிரி காட்ட முடியுமா? காட்ட முடியாது. இப்ப சொல்ற கைரேகை வேற்றுமையா இருக்குங்க, எல்லா கைரேகை வேற்றுமையா தான் இருக்குங்க. இப்படி பாருங்க, ஏன் இங்க வேற்றுமையா தான் இருக்கும். வேற்றுமை அப்படின்றது மட்டும்தான் பயணம். அதுக்கு பேரு ஏக்கம், அதுக்கு பேரு சுழற்சி, அதுக்கு பேரு மாற்றம், அதுக்கு பேரு ஏற்றத்தாழ்வு, அதுக்கு பேரு இருட்டு பகல். புரியுதா? ஒற்றுமை வேற்றுமை. இந்த வேற்றுமை தான் எல்லாத்தையும். அப்போ இந்த வேற்றுமையே நிறைஞ்ச இடத்துல எல்லாத்தையும் வேற்றுமை இருக்குது. என்ன ஆச்சரியம்? இயல்பு. தேவையா இயல்பு. நீதான் எப்படி வித்தியாசம் மாறிமே இல்லையா? இங்க இருக்குதே, அதான் இங்க அப்படிதான் இருக்க முடியும். அதான் சூழலா போயிருக்கு. அப்படி இருக்கிறது தான் நமக்கு பிரச்சனையா வருது. அப்படி இருக்கக்கூடாது நம்ம நினைக்கணும். வேற்றுமை நீங்கி ஒற்றுமை வரணும், பொறுமை கூட வரணும், அனைத்தும் நானா இருக்கிறேன்ற ஒரு புரிதல் வரணும். அப்போ இந்த வேற்றுமை ஒரு கணம் நீங்கன்னா முடிஞ்சு போச்சு, ஒற்றுமை வந்துடும் ஃபுல்லாத்தையும். ஒரு துணியாளர் கூட அது மிஸ் பண்ற ஐடியாலே இல்லை. அது ஃபுல் அண்ட் ஃபுல் டாட்ல வேற்றுமையில ஒற்றுமை இருக்குது. எங்க எப்படி இருக்க கூடாதோ அங்க அப்படி இது கரெக்டா நிக்குது. வேற்றுமையா இருக்குது. நான் தான் சொன்னேன், எப்படி நீ என்ன ஆங்கில போய் பார்த்து ரெண்டு ஒண்ணு சேர்த்தா சேர்க்க முடியாது. அதுக்குள்ள வேற்றுமை இருந்துட்டு வேற்றுமை டிராவல் ஆகும். அப்படி நீ வேற்றுமையை ஒற்றுமை ஆக்கணும்னு ஆசைப்பட்டா நான் சொன்னதான் நடக்கும். முடிவு வரும். ஒற்றுமையே முடிவாக்கும். ஒற்றுமை முடிவாயிடும். இது இவ்வளவு வேற்றுமை இருக்கலாம், மொத்தமா வேற்றுமையில தான் இது அனைத்துமே சொல்லுது. நீ அந்த சராசரம் அனைத்தும் சொல்லுது, வேற்றுமை சொல்லுது. ஒற்றுமை இருந்தா சொல்லலாது. நான் சொன்னல, அன்பா இருக்கிறோம் நாங்க சொல்றோம். அன்பு, நீங்க சொன்ன அன்பு, அந்த அன்புன்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு வேரியேஷன் இருக்குது. நான் சொன்னேன் அதுக்கு பேர் லவ், பியூர் லவ்னு சொன்னேன். நீங்க லவ்னு சொன்னா அன்பு தானுங்க, ஒரு அளவுக்கு தான் இருக்கு. வேற்றுமையோட நீ லவ்வா இருக்கிற. ஒற்றுமை வந்துச்சா அது பியூர் லவ்வா மாறிடும். கட்டாயங்க. ஒற்றுமை வந்துச்சுன்னா பியூர் லவ்வா மாறிடும். அது வரணுன்றதுதான் இங்க எல்லாரோட ஆசை. இங்க இருக்கிற எல்லாத்தோடைய ஆசை தான். ஒற்றுமை வந்துடணும்ப்பா. இது வேற்றுமை இருக்கு, நிறைய வேற்றுமை தான் பிரச்சனை. அதுக்கு பேர் ஏற்றத்தால். அதுதான் நல்லது கெட்டது, அதுதான் ஏக்கம். ஒண்ணு கீழே ஒண்ணு மேல வச்சு பார்க்கணும். சொல்லி கொடுங்க. இப்ப நான் சொல்றேன், லெப்ட் ரைட்டுக்கு நம்ம வித்தியாசம் சொன்னேன். நம்ம லெப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ரெண்டு பக்கமே நம்மளுக்கு கைதான். எப்படி ஒன்றுக்கு உயர் ஒரு தாழ்வு இருக்கு. அன்னைக்கு அவனா சொன்னேன், இப்படி நம்ம சாப்பிட்றோம், ஒருத்த மலம் கழிக்கிறோம். அதனால நம்ம ஒரு வித்தியாசத்தை பண்ண. ரெண்டாவது லெப்ட் பக்கம் ரைட்டு பக்கம் இடது வலதுக்கு வசதி யூஸ் பண்ணுது. இதுல எந்த இடத்துல இது உயர்வு தாழ்வுலாம் அது கிடையாது. ஆனா வந்துச்சா ஈஸியா ஃப்ளோவெண்டா வந்துச்சா. இப்ப அதை வந்தனால நினைச்சு நம்மளுக்காக சொன்னேன், நம்ம அந்த ஒரு காரணத்தினாலேயே நம்ம உடல்ல நிறைய மாறுதல் ஏற்படும். அந்த மாறுதலுக்கு காரணம் என்னன்னா வேற்றுமை இங்க இல்லைன்னு கிடையாது. ஆனா ஒரு சில அந்த வேற்றுமை வந்து எல்லாத்துக்குள்ள அந்த வேற்றுமை அப்படியே நிறைஞ்சிருக்கு. அந்த வேற்றுமை நிறைஞ்சிருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. ஸ்ட்ராங் ஆகுது, எல்லாத்துலயும் வேற்றுமை காட்டும். உண்மைதானே? ஒத்தின்னு இருக்குது, ஒன்னா இருக்குது. தமிழகத்துல என்ன ஒன்னும் நான் தானே அப்படின்னு சொல்றோம். உயிர், நான் சொல்றேன், உடலுக்கும் உயிருக்குமே ஒற்றுமை இல்லை, வேற்றுமை ஆக்கி வச்சுருக்கோம் நம்ம தெரியல. உண்மைதானே? ஏன்னா எதையுமே உயிரா பார்க்க தெரியல நம்மளுக்கு, எதையும் உயர்வா பார்க்க தெரியல நம்மளுக்கு. உண்மைதானே? எதையும் அருவருப்பா பார்க்காம இருக்கு தெரியல நம்மளுக்கு. எல்லாத்தையும் அருவருப்பா பாக்குறோம், வேற்றுமையா பாக்குறோம், ஏற்றத்தாழ்வா பாக்குறோம், நல்லது கெட்டதா பாக்குறோம், நன்மை தீமையா பாக்குறோம், இருட்டு பகலா பாக்குறோம்ல. கேட்ட தெரியுதே, நான் பாக்குறேன். தெரிஞ்சா கூட மாத்தி பாருண்டா, என்னடா எடுக்க போற? தெரியுது பாக்குறேன், மாத்தி பார்ப்போம். நான் மாத்தி நம்ம செஞ்சு தப்பு ஒண்ணு இல்லையே, அப்பதானே மாறும். அப்படின்னா மாறணும். உண்மைதானே? ஒரு தீமையா நடக்கிறதுல, தீமையாவே போறதுல உனக்கு நன்மை வர என்ன பண்ணும்? தீமையா நடந்தாலும் மாத்தி சிந்திச்சா நல்லா இருக்கும். இன்னொரு என்ன தானே, இதை சிந்திக்கிறது என்ன கஷ்டம்? பண்ண மாட்டேனே. கேட்டா இதனால இருட்டு பகல் இருக்குது, பார்க்கும்போது தெரியுது, அது இல்லைன்னு சொன்னா என்ன ஆயிட போகுது? நீ இப்படி சொன்ன உடனே இருட்டு பகல் இல்லாம போயிட்டு ஒரு விஷயத்த சுத்த போற, இல்ல மொத்தம் மில்லிய சுத்த போறியா? நடக்க போது நீ கன்ஃபார்ம் பண்ணிட்ட. அப்ப சொல்றத சொல்லிட்டு போய் அப்படின்னா மாற்றம் வரும். மாற்றம் வரத்துக்கு நம்ம முன்மொழியணும். சொல்ற வேற்றுமை நீங்க ஒற்றுமை வரணும்னா நீ யோசனை பண்ணி பாருங்க. நான் சொன்ன எல்லாத்துக்குள்ளேயும் வேற்றுமை சும்மா ஆணி வச்ச மாதிரி உட்காந்துக்குது. வேற்றுமையே ஒற்றுமையா இருக்குது. எதுல பார்த்தா வேற்றுமை இருக்குங்க, வேற்றுமை இருக்கு. எல்லாமே சொல்லுவோம், 130 சொல்லுவோம். ஏன்னா அதுதான் அங்க முழுமையா தெரிஞ்சிருக்கு. அதுக்கு பேர் தான் ஏக்கம். அதுதான் இந்த இடத்த டிராவல் பண்ணிருக்குது. அப்போ வேற்றுமை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுது பாருங்க. அந்த ஸ்ட்ராங்னஸை உடைக்கணும்னா இந்த வேற்றுமைக்குள்ள இருந்தா ஒற்றுமை வர வச்சு. இந்த வேற்றுமைக்குள்ள இருந்து நீ ஒற்றுமை வர வைக்க முடியும்னா அந்த வேற்றுமைன்றது சேர ஆரம்பிக்கும். ஒற்றுமையா ஒரு கணம்
ஒரு துளி தான் இருக்குதுல பாயிண்ட். ஒரு துளியில ஒண்ணுத்துல ஒற்றுமை வந்தா மூலத்துக்கு ஒற்றுமை வந்த மாதிரி ஆல்ரெடி அந்த ஒற்றுமை வந்தாச்சு. அது எனக்கு சந்தேகமே இல்லை. அந்த ஒற்றுமையை 100% சொன்னேன். எல்லாத்தையும் நான்ற வாசகம் போட்டிருப்பேன். புரியுதா? எது செய்தாலும் நான் எதுக்குதான் செஞ்சேன்னு என்னால சொல்ல முடியும். எத்தனை கோடி பங்கு எக்ஸ்ட்ரா வார்த்தையை விட்டு என்னால சொல்ல முடியும். எல்லாமே எதுக்கோசம் நான் செஞ்சேன். ஏன்னா வேற்றுமை இல்லை, ஒற்றுமை வந்துச்சு. நான் இதுக்கப்புறம் வேற்றுமையா பேசவும் சொல்லவும் முடியாது. அப்படி நான் மீறி பேசுறேன், நீங்க நாலு பேசுறீங்க சொல்றீங்கன்னா கூட அது அந்த அறிவு உங்களுக்கு புரியாத நீங்க சிந்திக்கிறதான தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. ஆனா எனக்கு தெரியும் என்னோட ஒற்றுமை எந்த அளவுக்கு இருக்குது. அந்த ஒற்றுமையை உணர்ந்ததால தான் இங்க இருக்கிறது எல்லாமே வேற்றுமை இருக்குது நான் தெளிவா சொல்ல முடியுது என்னால. இப்போ நான் அந்த ஒரு மிரரை பார்க்கும்போது எனக்குள்ள ஏற்பட சிந்தனை, இப்படி நான் பாக்குற மாதிரி இவங்க எப்படி பார்ப்பாங்க? பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை தான். இது நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட அதுதான் கன்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா நீ எதை செக் பண்ணாலும் நீ ஏக்கத்துக்குள்ள போற, ஒரு தேர்தலுக்குள்ள போற, ஒரு மாற்றத்துக்குள்ள போற. அப்ப அதுக்குள்ள என்ன இருக்கும்? வேற்றுமை தான் இருக்கும். நீ அதை கண்டுபிடிக்கணும்னா நீ அதை கன்ஃபார்ம் பண்ண ஆகக்கூடிய விஷயம் அது. கண்டுபிடிச்சா ஆகாது. சொன்னது ஓகே நம்புறேன் நானு. கன்ஃபர்மேஷன் தான் வேணும். அந்த கன்ஃபர்மேஷன் வேணும்னா நீ அந்த அன்புன்றதுக்குள்ள ஆழ்ந்து வந்துட்ட. ரொம்ப ஆழ்ந்து பிற வழியை நம்ம வழியா சிந்திக்கணும். எவ்வளவு வழி எவ்வளவு துன்பம் அதை பத்தி யோசிக்கணும். அதை பத்தி சிந்தனைக்குள்ள நீ வந்துட்ட அப்படின்னா நீ ஒற்றுமையை பண்றதுக்கான சூழலை உருவாக்குறேன்னு அர்த்தம். உனக்கு ஒற்றுமை வேணும்ன்ற எண்ணம் உனக்குள்ள விளங்குதுன்னு அர்த்தம். அப்போ அதுக்கான தன்மையும் தகுதியை நீ பெறத்துக்கான சூழலுக்குள்ள நீ போறன்னு. அப்போ இந்த வேற்றுமை என்னெல்லாம் சரியில்லைன்னு தெரியல. அப்ப தெரிய வருது, ஓஹோ எல்லாத்துக்குள்ளே வேற்றுமை இருக்குது. நமக்கு தெரியல, நம்ம தான் நினைச்சோம் நம்ம பாக்குற மாட்டாப்ப நம்ம பேச இன்னொருத்தரும் பாப்பாரு அப்படிதான் நம்ம நினைச்சிருந்தோம். உண்மைதானே? ஆனா அப்படி இல்லைன்றது நம்ம யாருக்கும் தெரியல. நம்ம கைரேகையில பாக்குறோம், உண்மைதானே? கைரேகையில போற எல்லா பேரும் வேற்றுமை ஆகுது. எல்லாமே வித்தியாசம் சொல்றோம்ல. ஒருத்துக்காக ஒத்து போதையா ஒத்து போறேன். வேற்றுமை நிறைஞ்சிருக்கு. வேற்றுமை ஒத்து போறது கஷ்டம். ஆனா அங்க ஒத்து போகணும். நம்ம ஒத்து போயிட்டா இந்த வேற்றுமை, நீங்க வேற்றுமைன்றதான் பிரச்சனை. வேற்றுமைன்றதான் விளைவு. உண்மைதானே? இல்ல சார் வேற்றுமையா பார்க்காதீங்க இல்ல சொல்றோம்ல, இந்த வார்த்தை வேற்றுமையா பார்க்காதீங்க எனக்கு ஒன்னா பாருங்க சொல்றோம். சொல்லுல இருக்குது வேற்றுமை போயிருந்தோம்பா ஒற்றுமை. ஆனா செயல் இல்லை. செயல் இல்லாதனால அது போறதுக்கான சோர்ஸ் இல்லை. இப்ப நான் செயலுக்குள்ளேயும் கொண்டு வந்துட்டேன். வேற்றுமை தான், ஒற்றுமை தான் இதோட மூலம். அப்ப அந்த ஒற்றுமைன்றது தான் அன்பு. அந்த அன்புன்றது நீங்க சொல்ற பெரு லவ்வோடு நிற்கக்கூடாது, பியூர் லவ் கிட்ட போகணும். சிவத்தோடு நிற்கக்கூடாது, சுத்த சிவத்தோட கலக்கணும். நம்ம சுத்தமா மாறணும். சுத்தன்றது பியூர் லவ். பியூர் லவ்க்குள்ள உயிர் உருவாகுது. உற்பத்தியை பண்ண மாட்டேன், நான் உற்பத்தி பண்ண மாட்டேன். உற்பத்தி பண்ண சோர்ஸை குறைக்கணும். அது ஒண்ணுதான் முடிவா இருக்கும். இது இங்க எல்லாத்துக்குமே தெரியும். இங்க அதனாலதான் எந்தெந்த ஒரு காலகட்டத்துக்கு ஒரு சூழல் நடக்குது. பாத்தீங்க இயற்கையை இன்னொன்னு பண்ண பாத்தீங்கன்னா அளவுக்கு மீறி போச்சுன்னா அது என்ன பண்ணுன்னு தெரியாது. அந்த இடத்துல வேற்றுமை உருவாக்கி ஒரு பிரச்சனை உருவாக்கி ஒருத்தவங்க அப்படியே குறைச்சி இது பண்ணும். அளவுக்கு மீறி சுனாமி வர்றது சரி, நிலநடுக்கம் வர்றது சரி, புயல் அடிக்கிறது சரி. உண்மைதானே? ஒரு சில நிகழ்வு நடக்குது பாருங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு நிகழ்வு ஒரு கட்டுக்கடங்காம போகும்போது அந்த இடத்துல திருப்பி அதை ஒரு சிறிய ஒரு சூழல் அதை மாற்றும். ஏன் வருது? எதுக்கு அது நடக்குது? சொந்த புரிஞ்சுங்களா? இப்ப இந்த இடம் ஒரு விஷயத்த ஒரு கண்ட்ரோல் மேல போச்சுன்னா திருப்பி ஒரு மாற்றம் நமக்கு ஒரு பயம் அப்படிதான் கொண்டு போகும். திருப்பியும் அதை நீ ஃப்ளோட்டா போகும். இது எப்படின்னா நீ ஒத்துக்கணும். முதல்ல நீ அக்செப்ட் பண்ணணும். வேற்றுமை நீங்கணும், ஒற்றுமை வரணும். ஆனா உலகில் இருக்குதானே இருக்குது. அதுல சந்தேகம் எல்லாருக்குள்ளயும் வேற்றுமை நீங்க ஒற்றுமை வரணும்ன்றது எல்லாருக்குள்ளயும் இருக்குது. ஆனா ஒரு பயம் இருக்குது. டே டு லைஃப் இருக்குது. எல்லாரும் சொல்லுவாங்களே, எல்லாரும் பேசுவாங்கன்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆனா அந்த எல்லாருன்றதான் நீங்க எல்லாம் சேர்ந்துதான் அது எல்லாரும் நீங்க யாருக்கும் தெரியல. 4 பேர் தனியா இருக்கிறோம், குடும்பம் வீடு, அது இதை பத்தி அது மொத்தம் இன்னைக்கு லைஃப் போனா போகுதுன்ற எண்ணத்துல நம்மளும் வேற்றுமையோடய போறோம். ஒற்றுமைக்குள்ள வரத்துக்கு ஐடியா இல்லை. ஏன்னா இன்னைக்கு லைஃப் எனக்கு டிஸ்டர்ப் ஆயிருப்பா. இன்னைக்கு உன் லைஃப்ன்றது வெறும் இந்த வாழ்க்கையில நீ வாழ்ந்து போற ஒரு 80 வருஷமோ 100 வருஷமோ கிடையாது. இது என்னைக்கு தோன்றியோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் உன் வயது தான். அதுக்கு எத்தனை வயசாச்சுன்னு யாருக்குமே தெரியாது. கட்டாயங்க. நம்ம சொல்லுறோம் நான் பிறந்துட்டு எதாவது வயசு. இப்போ இல்லாத ஒரு பொருள் இங்க உருவாக முடியாது. உண்மைதானே? உண்மை இல்லையா? இல்லாத ஒரு பொருள் அப்படி இருக்கிற பொருள் அப்படி இருக்கிற பொருள் அது வயசு என்ன? அது சரி வேகமா இருக்கட்டும், இல்ல உள்ள வர சத்தமா இருக்கட்டும், இது சொல்ல லைட் பார்ட்டிகளா இருக்கட்டும், இல்ல இது இருக்கிற அசைவா இருக்கும், எது வாயினும் சரி இதுக்கு வயசு இருக்கிறதா என்ன? இது உன் அறிவுக்கு உன் சிந்தனைக்கு அன்னைக்கு ஏற்பட்ட சூழல் ஏற்படுத்தி வச்சுன்னு ஒரு இது. இந்த வயசு இந்த வயசு இந்த வயசு இந்த வயசுக்கு இந்த உடல் அமைப்பு, இந்த வயசு உருவாகி போறோம் அப்படின்ற மாதிரி அதுவா நோந்து வந்துச்சு. நீங்களும் சேர்ந்து கூட சேர்ந்து அது கூட கன்ஃபார்ம் பண்ணின்னு ஒரு விஷயத்த ஆமா ஆமா ஆமான்னு முன்னெடுத்தீங்க வரும். உண்மைதானே? உண்மைங்க. இதை நீங்க இல்லைன்னு நீங்க சொல்லலாம். இது எனக்கு வேணான்னு சொல்லலாம். ஒற்றுமை வரணும்ன்ற நம்ம அந்த சிந்தனைக்குள்ள போலாம்.
அது எப்ப போக முடியும்னா நீ இங்க இருக்கும் போதே நீயே இங்க அனைத்துமா இருக்கிற ஒரு உணர்வோம் ஒரு புரிதல். இந்த புரிதல் வந்து இங்க எல்லாரும் கிட்ட நாங்க எல்லாம் அனைத்தமா இருக்கிறோன்ற ஒரு வார்த்தை வந்து சாதாரண கிடையாது. அந்த வார்த்தையை நீங்க சொல்லணும்னா அது ஆழ்ந்து அந்த அன்புக்குள்ள நீ போயிருந்தா அது உங்களுக்கு வெளிப்படும். அது வெளிப்பட்டவா சும்மா இருக்க முடியும், பேச முடியும், ஒரு விஷயத்த நிறைய லைவா புரிஞ்சுக்க முடியும். அந்த புரிதல் நம்ம எல்லாருக்கும் அவசியம். ஏன்னா நம்ம ரொம்ப ஒரு கடினமான சூழலை சொல்லுவேன், முழுக்க முழுக்க வேற்றுமை. உன் வேற்றுமை எது இருக்குன்னு தெளிவா சுட்டி காமிட்ட பாருங்க. நீ எதை பார்த்தாலும் வேற்றுமை தான். நீங்க உண்மையை ஒரு சின்ன வச்சுங்க, நீங்க எந்த ஒரு பொருள் சரி உங்களும் இல்லை, எந்த ஒரு பொருளை நீ பாக்குற அப்படின்னா அந்த பொருளோட தோற்றம் இன்னொருத்தர் பார்க்கணும் அதே போல இருக்காது. இது நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோட அதான் சொல்லுவாங்க. என்ன காரணம்னா பொருள் என்னமோ ஒண்ணுதான், அதுல சந்தேகம் வேண்டாம். அந்த பொருள் ஒரே போல் காட்டுறோம். நீ பாக்குற உன்னோட குணத்துக்கு கூட அந்த பொருளோட டிசைனோ வடிவமோ அதோட ஆற்றலோ அதோட வேலைப்பாடோ மாறும். உண்மைதான். இப்ப நான் அதே போல நான் பார்க்கும்போது நீங்க சும்மா எல்லாத்தையும் ஒரு போன் எடுத்துங்க, போனு நம்ம கையில இருக்கும். அந்த போனோட பயன்பாடு எந்த அளவுல இருக்குதுன்றத அந்த கண்டுபிடிச்ச போனை கண்டுபிடிச்சவங்க கூட அதோட இதுதான் எடுத்தாங்க சொல்ல முடியாது. அதை மீறி ஆக்சஸ் பண்ணக்கூடிய தகுதி கொண்ட ஒரு பர்சன் கிட்ட அதை போச்சோம்னா அது இவன் என்னென்ன செட் பண்ணும் அதை மீறி ஒரு விஷயம் பண்ணும். கட்டாயம். அதுக்கு ஒரே முன்னுதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில எல்லாமே மாற்றத்தை நோக்கி பயணத்துல இருக்கு. மாற்றம் ஒன்றே மாறாது. அப்ப அந்த மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு தான் வேற்றுமை. மாற்றம் ஒன்றே மாறாது, அதுக்கு பேர் தான் வேற்றுமை. அப்போ வேற்றுமைன்றது என்ன? மாற்றம். மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொன்னீங்க இல்லையா, அதை ஏத்துக்கிறீங்க. ஆமா, மாற்றம் ஒன்று அதுதான் வேற்றுமை. அப்ப அது எல்லாத்துக்குள்ளயும் இருக்கும். அதுதான் எல்லாத்தையும் ஆக்குப்பை பண்ணி வைக்கும். அதுதான் புதுசா தோற்று வைக்கும். அதுதான் இதை மாற்ற வைக்கும். அதுதான் சுழற்சிக்குள்ள கொண்டு போவோம். அதுதான் உங்க டிஸ்டர்ப்குள்ள கொண்டு போவோம். அதுதான் ஏற்றத்தாழ்வுக்குள்ள கொண்டு போவோம். புரியுதுங்களா? இதுதான் நம்ம இந்த இடத்துல நம்ம இருக்கிற இடம், அந்த இடம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், எந்த அளவுக்கு நம்மளோட அன்புன்ற செயல்கள் எவ்வளவு ஆழ்ந்து டே டு லைஃப் பார்க்காம நம்ம லைஃப்ன்றது இதோட முடியுது லைஃப் இல்லை, நீ முடிஞ்சதும் இல்லை, நீ இதுக்கு பேர் தோற்ற போறீங்கன்னா அதுவும் இல்லை. ஆக மொத்தம் எப்பவுமே நீ இருப்ப, மாற்றமா இருப்ப, அவ்வளவுதானே தவிர்த்து நீ இல்லாம இருக்க போறதே கிடையாது. இப்ப நான் இறந்துட்டேன், இப்ப நான் கேட்டேன் நான் இல்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டேன், சுத்தி ஒரு எல்லாரும் சொன்னா நான் சொல்ல போறேன் இல்ல. புரியுதாது? இது விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நான் இருக்கிறேன், நான் இறந்துட்டேன்னு வச்சுங்களேன். இப்ப நான் என்ன சொல்லுவான், நான் பேச்சு பேசினா இருப்பா அவரே இறந்து போட்டாரு, இப்படிதான்ப்பா இங்க வாழ்க்கை நீ சொல்லிட்டாத்த இல்ல சந்தேகம். நான் என்ன சொல்றது எனக்கு தெரியும், உங்களுக்கு யாரா தெரியுமா? இல்லைங்க. இப்ப நம்ம இது நமக்கு புரியல இல்ல. நான் இருக்கிறேன், நான் பேசுறேன், சரி. இப்ப நான் இல்லைன்னா நீங்க பேசலாம். நான் அங்க சொல்றேன் நான் இல்லாம போயிட்டேன், நான் இந்த மாதிரி நான் சொன்னேன்னா இல்ல. ஆனா இங்க இருக்கும் போதே நிறைய சிலர் இதை சொல்லிட்டு வர போறான், தெரியல அவன் அந்த வேற்றுமையே இருக்குதுன்றத இருக்கும் போது 1000 சொல்லிட்டு கடைசியில் அவரே ஒரு சில மாற்றமா சொல்லி அந்த வேற்றுமை அங்க நிரூபிச்சுட்டு வர போறான், உறுதி செஞ்சுட்டு போறாங்க. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க என்ன மாறப்போன்னு அவங்களுக்கு தெரியாது. இவங்க சொன்னதெல்லாம் நடந்திருக்கும். ஆட பாய தெரியாம நான் வேற லாஸ்ட் சொல்லிட்டு வேற வந்துட்டேன். இது ஒரு காமெடி மாதிரி போயிடுது. இது எல்லாமே ஒரு மூவி தான், அது சந்தேகம் இல்லை. சொன்னதை ஸ்ட்ராங்கா கொண்டு கூட போக முடியல உன்னால இறுதி வரைக்கும். அதுக்கிட்ட பயம் வந்து சரி நம்ம பேசணும். நீ இல்லாத போனதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அதுக்குள்ள ஒரு மாத்தி ஒரு காட்சி பேசணும். ஆனா நீ நீ இல்லாம போகும்போது என்னென்னத்தெல்லாம் சொல்லி அதெல்லாம் நீ அனுப்பி பாப்ப எல்லாமே இருக்குதுங்க. அது உனக்கு தெரியாதனால அது புரியாதனால நீ ஒண்ணே அதை நீ சொன்னதெல்லாமே ஒரு ஆப்போசிட்டா ஒரு கமெண்ட் வேற கொடுத்துட்டு வேற போயிருந்தாங்க. புரியல எங்க எப்பவுமே தோற்றம் தான். இங்க எப்பவுமே ஒன்னோடு இருக்கும், தோற்றம் இருக்கும், நிகழ்வு இருக்கும், மாற்றம் இருக்கும், பயணம் இருக்கும், சுழற்சி இருக்கும். உண்மைதானே? எப்பவுமே இருந்ததானே? சந்தேகம் இருந்தா இல்ல. அப்ப இது எல்லாமே என்ன? இதுதான் நீ. தோற்றம்ன்றது நீ, பயணம்ன்றது நீ தான். உண்மைதானே? ஆற்றல்ன்றது நீ தான், ஏக்கன்றது நீ தான். அப்ப நீ எப்பவுமே இருக்கிறன்றது கன்ஃபார்ம் தான். நீ எங்க போறது, நீ எங்க வருத? அப்ப அப்படி சோர்ஸே இல்ல. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு டே டு லைஃப் என்ன லைஃப் எல்லாத்தையும் லைஃப்னு பேசுறாங்க. லைஃப்னா என்ன? இப்ப இருக்கிற வரைக்கும் இந்த உடம்போட இந்த தெம்பு இருக்கிற வரைக்கும் அழகு இருக்கிற வரைக்கும் இதைதான் பண்ணணும், இதைதான் பண்ணணும். அப்புறம் எல்லாமே குறைஞ்சு போயிடும். அப்புறம் நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம். இதுதான் லைஃபா? இது எப்படின்னா நான் சொன்ன ஒருத்தர் நம்மளை அடிமையா வச்சு அவங்க தேவைக்கோசம் நம்மளை வச்சு வேலை வாங்கினா அப்பதான் அது சரி. இல்ல சரி கிடையாது அர்த்தம். இங்க நம்ம அப்படிதான் வரணும், எல்லாம் அப்படிதான் வரணும். சந்தேகம் வேணாம். இவ்வளவு தேக கட்சி எல்லாமே இருக்குது, எல்லா புதுசும் நமக்கு தெரிஞ்சிச்சு. நம்ம எங்க நிக்கிறோம், நம்ம வேற்றுல நிக்கிறோம், நம்ம ஒரு பிரச்சனை நிக்கிறோம், பெரிய பயத்துல நிக்கிறோம், எப்ப என்ன நடக்குமே தெரியலப்பா, அங்கதான் நம்ம நிக்கிறோம். ஆனா நின்னா கூட பாருங்களேன், டே டு லைஃப் இருக்குங்க, வாழ்க்கை இருக்குதுங்க, எனக்கு நாள் நீ எப்படி போகிற போது நீ என்ன பத்தி எப்படிதான் அந்த தன்மை போற. அப்படி இருக்கும்போது சரியான புரிதலுக்குள்ள போய் இந்த நிகழ்வு இல்லாம இருக்கணும்னு நினைச்சுப்போ. இந்த வேற்றுமை நீங்கிட்ட ஒற்றுமை வட்டம் தானே, அன்பு அதிகமாகட்டும் தானே.
ஒரு சிறிய சந்தோஷம், அந்த சிறிய சந்தோஷம் கூட இல்லையே, இருந்தா கூட சரி பரவாயில்ல போடா அப்படின்லாங்க. நாமளும் சந்தோஷம். நீங்க சந்தோஷம் சொல்றது எதுவுமே இல்லையே. இப்ப உண்மை பண்ணல, இப்ப ஒரு கல்யாணம் குழந்தை பேசுறாங்க, நான் அதை பாக்குறேன், மகிழ்ச்சி. உனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு துளி கூட அங்க வேலை இல்லை. நீ எப்படி மகிழ்ச்சியான? ஒரே விஷயம்தான், உன் மகிழ்ச்சி காரணம் பிறரு சொல்றத இல்லாத ஆக்கிட்டேன் நான். வேற ஒரு மகிழ்ச்சி கிடையாது. 4 பேர் மாதிரி நானும் வாழ்றேன்டா எங்கப்பா, இவ்வளவு தானே தவிர்த்து அதுல மகிழ்ச்சியும் ஆனதும் ஒண்ணும் கிடையாது. இதுல எந்த சண்டையும் வேண்டாம். எல்லா வீரும் நன்றி.